தோழமை உறவுகளுக்கு வணக்கம். பாமகவில் நடந்துட்டு இருந்த பனிப்போர் இப்போ பூதாகரமா வெடிக்க தொடங்கி இருக்கு. என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பாமகவிலிருந்து அன்புமணியை நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இந்த அறிவிப்பு தான் இப்போ அரசியல் களத்துல பேசப்பட்டு வருது. ஏன் இந்த முடிவை இவர் எடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சமீப காலங்கள்ல பாமகவுல நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. அதாவது கட்சி ரீதியாக பிரச்சனை இல்லாம அப்பா மகன் இவங்களுக்குள்ள நிறைய பர்சனலா நிறைய பிரச்சனை நடந்துகிட்டு வருது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாமக தலைவர் நான் சொல்றதுதான் இனிமே கேட்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் அன்புமணி அவர்களும் அன்புமணி ஆதரவாளர்கள் அவர்களும், இன்னொரு பக்கம் பாமகன்ற கட்சியை உருவாக்குனதே எனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு ராமதாஸ் அவர்களும் ராமதாஸுடைய ஆதரவாளர்களும் பேசிக்கிட்டு வராங்க. இது மட்டும் இல்லாம அன்புமணி அவர்கள் இப்ப பிரச்சார பயணங்களும் மேற்கொள்றாரு. அந்த பயணத்துக்கும் தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மனுக்களும் புகார்களும் ராமதாஸ் தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டுச்சு. அந்த மனுக்கள் எல்லாமே நிராகரிச்சு அன்புமணி தான் பாமகவுடைய தலைவர், அன்புமணிக்கு தான் பாமக சொந்தம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச்சுகள்லாம் அடிபட்டுச்சு. அதுக்கேத்த மாதிரியே எல்லா தீர்ப்புகளும் அன்புமணிக்கு சாதகமாவே வந்துச்சு. தேர்தல் ஆணையம் கூட பாமகவுடைய அலுவலகம் அன்புமணி வச்சுட்டு இருந்த சென்னை அலுவலகம் தான் அப்படின்னு சொல்லிட்டும் அந்த தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்தது. இது எல்லாமே பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்கு பெரிய அடியாவே இருந்துச்சு. என்னடா இது, நம்ம எது பண்ணாலும் அன்புமணிக்கு சாதகமா தான் போகுது, நம்ம என்ன பண்றது, இனிமே நம்ம கட்சி கைமீறி போயிடுமா, இல்ல பாமக அப்படிங்கிற அந்த கட்சியே அன்புமணி டேக் ஓவர் பண்றாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பதட்டங்களும் இந்த பயங்களும் ராமதாஸ் அவர்கள் இருந்துட்டு தான் இருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ராமதாஸ் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து நிறைய அரசியல் கட்சிகளோட கூட்டணி, இந்த கூட்டணியில அந்த கூட்டணி மாறுது, அந்த கூட்டணியில இந்த கட்சிக்கு மாறுது, இப்படி மாறிக்கிட்டே இருந்தாங்க. ஒருவேளை அன்புமணி பாமகவை டேக் ஓவர் பண்ணிட்டா நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம அடுத்து எந்த கட்சியில போய் சேர முடியும், நம்மளை யாரு சேர்த்துப்பா அப்படிங்கிற யோசனைகள்லாம் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் யோசிச்சு இருக்கிறதா தகவல் வெளியாகுது. இந்த நிலையில தான் பாமக தலைவர் பதவியில இருந்தோம், பாமகவில் இருந்தோம், அன்புமணியை நீக்கிறேன், அவர் இனிமே என் பேரை கூட பயன்படுத்தக்கூடாது, வேணா இனிஷியல் மட்டும் வச்சுக்கலாம், ராமதாஸ் ஆர் ரா அப்படின்னு மட்டும் வச்சுக்கலாம், மற்றபடி என் பேரை பயன்படுத்தவோ கட்சியை பயன்படுத்தவோ எந்த அதிகாரமும் அவருக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இந்த அறிவிப்பு தான் பாமகவினர் மத்தியில பெரும் பரபரப்பா பேசப்பட்டு வருது. ஒரு பக்கம் அன்புமணி நான் தான் பாமகவுடைய தலைவர், நான் சொல்றதான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி பயணங்களை மேற்கொண்டு வராரு. இன்னொரு பக்கம் ராமதாஸ் அவர்கள் பாமக கட்சி ஆரம்பிச்சு நான் சொல்றதான் நீங்க கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு வராங்க. இதுக்கு நடுவுல தொண்டர்கள் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு வராங்க. ஐயோ, யாரு பக்கம் தான் நிற்கிறதுனே நமக்கு தெரியலையே, ஐயாவும் சின்னையாவும் இப்படி மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்களே, முருகா நீயாவது காப்பாற்றக்கூடாதா அப்படிங்கிற நிறைய கடவுள்கிட்ட எல்லாம் முறையிடுற மாதிரி பாமக தொண்டர்கள் இருக்காங்க. ராமதாஸ் அவர்களுடைய இந்த ஒரு அறிவிப்பு அன்புமணி பக்கம் ஒரு இடி போல விழுந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அன்புமணி பண்ண எல்லா சம்பவத்தையும் ராமதாஸ் அவர்களை தான் பெருசா தாக்குச்சு, அன்புமணிக்கு எல்லாமே சாதகமா தான் இருந்துச்சு. ராமதாஸுடைய இந்த ஒரு அறிவிப்பு அன்புமணி அட்டாக் பண்ற மாதிரி இருக்கிறதுனால அன்புமணி சற்றே கலக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம பாமகவுடைய வழக்கறிஞர் பாலு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாமகவுடைய தலைவர் அன்புமணி அவர்கள் தான், அன்புமணி சொல்றது தான் எல்லாமே நடக்கும், அவரு சொல்றது தான் செயல்படுத்த முடியும், தேர்தல் ஆணையமே அது ஒத்துக்குச்சு, அதனாலதான் அன்புமணி தான் தலைவர் அப்படிங்கிற மாதிரி ஆதாரத்தையும் கொடுத்துருக்கு, ராமதாஸ் அவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, பாமகவுல இருந்து அன்புமணியை தூக்குறதுக்கான எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னும் பாலு சொல்லியிருக்காரு. இவங்க ரெண்டு பேர் மத்தியில நடக்கிற இந்த சண்டை தமிழகத்துல பேசு பொருளா மாறிக்கிட்டு வருது. என்னடா இது, கட்சிக்குள்ள என்னடா இது, அவன் 2026 சட்டமன்ற தேர்தலை எப்படி சந்திக்க போறோம் அப்படிங்கிற பேச்சு, அப்படிங்கிற அதுக்கான செயல்பாடுகளை நடந்துட்டு வரும்போது இவங்க ரெண்டு பேரும் கட்சிக்குள்ள இப்படி மாறி மாறி அடிச்சுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டு வருது. 2026 சட்டமன்ற தேர்தல் எல்லா கட்சிகளும் பரபரப்பான பிரச்சாரம். விஜய் இப்போ பிரச்சாரத்தை மேற்கொள்ள போறாரு. நாம் தமிழர் கட்சி சீமானும் பிரச்சாரங்களை ஆரம்பிச்சாரு. மலைகள் மாநாடு, ஆடுகள் மாநாடு இப்படின்னு ஆரம்பிக்கிறாரு.
அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியும் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாரு, திமுகவும் ஆரம்பிச்சிருச்சு. ஆனா பாமக அப்படிங்கிற கட்சி யாரு வச்சிருக்கா, யாருக்குதான் பாமக சொந்தம் அப்படிங்கிற பிரச்சனையை தான் ஆரம்பிச்சு இருக்குங்க. பாமக நிறுவனர் ராமதாஸ் இனிமே அன்புமணி கட்சியில இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீக்கினாலும், அன்புமணி அவர்கள் பாமக தலைவர் தான் அப்படின்னு பாமக வழக்கறிஞர் பாலு சொல்லியிருக்காரு. இவங்க 2 பேரும் சொல்றது எது உண்மை, எது சாத்தியம், பாமக யாருக்கானது, ஒருவேளை அன்புமணி டேக் ஓவர் பண்ணுவாரா, அன்புமணியை நீக்கினதுனால பாமக நிறுவனர் ராமதாஸ் அதை டேக் ஓவர் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 2026 அரசியல் களம் பரபரப்பாக போயிட்டு இருக்கும்போது பாமக நடக்கக்கூடிய பிரச்சனை பாமக தொண்டர்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு.